ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸில் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6. மைக்கியோ டிராகனும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாங்க. டிராகன் தான் எப்போவுமே மைக்கியை நல்ல வழியில் நடக்க வைக்கிறான். நம்மளோட பிரச்சனையில அப்பாவி மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்ட் அப்படின்னு டிராகன் சொல்றான். மைக்கியோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட இருக்கிறது நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மைக்கி சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோவா அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த ஷெட்டில் நம்ம ஒரு மீட்டிங் நாளைக்கு போட வேண்டியது இருக்கு, பாவையோ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி அங்க இருந்து கிளம்புறான். செகண்ட் டிவிஷன் கமாண்டர் தான் மைக்கியை வந்து கூட்டிட்டு போறான். டிராகனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்கவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டான். டிராகனும் மைக்கியும் சண்டை போட வாய்ப்பே இல்ல. டிராகன் 3ஆம் தேதி இறந்து போறான்னா அதுக்கு முன்னாடி மோபியஸை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ டிராகனோட கதையை நமக்கு காமிக்கிறாங்க. டிராகன் ஒரு ரெட் லைட் ஏரியால தான் பிறந்திருக்கான். அவங்க அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட். அவங்க அப்பா யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் 2 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவனை அந்த ப்ராஸ்டிடியூட் அங்க இருக்கிற மத்தவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. டிராகன் 4th கிரேட்ல இருக்கும்போதே அவன் மத்த எல்லாரையும் விட ஹைட்டா வளர்ந்துருக்கான். அதனால ஸ்கூல்ல எல்லாருமே அவனுக்கு மரியாதை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிராகன் நல்லாவே ஃபைட் பண்ணவோ செய்வான். தம்பி ஷுவரா தான் சொல்றியா? நீ 5th கிரேட் தான் படிக்க, இது வலிக்கும் அப்படின்னு சொல்லவோ பரவாயில்ல டிராகன் டேட்டுவை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா டேட்டுவை போட ஆரம்பிச்சோடனே ஐயோ வலிக்குது அண்ணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். கடைசியில ஒரு வழியா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த டிராகன் டேட்டுவை போட்டுட்டான். நீ 5th கிரேட் படிக்கும் போதே டேட்டு போட்ட ஒரு பெரிய கேங்ஸ்டரா வருவ அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு போட்டவர் சொல்றாரு. மிடில் ஸ்கூல் பசங்க எல்லாம் டிராகன் ஒத்தாளன்னு அடிச்சு போட்டு என்னோட பேரு கென் ரியோஜி இல்ல, என்ன டிராகன் கூப்பிடுங்க, எப்பெல்லாம் இந்த டிராகன் சிம்பிளை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ டிராகன் இருந்த அந்த ஏரியால ஒரு ஹை ஸ்கூல் கேங் ரொம்பவோ பெரிய ஆளா இருந்தாங்க. டிராகனால ஹை ஸ்கூல் பசங்க கிட்ட மோத முடியாது அப்படிங்கிறதுனால அப்போதைக்கு அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். மைக்கின்னு ஒரு பொடி பையன் 7th கிரேட் படிக்கிறான். அவன் ஹை ஸ்கூல் பசங்களை எல்லாம் அடிச்சிருக்கானா. நீ என்ன பண்ற, அந்த மைக்கியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி டிராகன் கிட்ட சொல்றாங்க. என்னாலேயே ஹை ஸ்கூல் பசங்களை அடிக்க முடியாது, 7th கிரேட் படிக்கிறான் அவன் அடிச்சிருவானா, முதல்ல நான் அவன் கிட்ட மோதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கி நினைக்கிறான். அப்புறம் ரோட்ல போற ஒரு பையன் கிட்ட மைக்கியை பத்தி விசாரிக்கவும் அவனை இப்பதான் பார்த்தா, ஹே மைக்கி உன்னை இவன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் மைக்கியை பார்த்தா லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் என்ன விடவும் பெருசா இருப்பான்னு நினைச்சா பார்க்க பொடி பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி டிராகன் ஷாக் ஆகுறான். மைக்கி டிராகன் கிட்ட வரா. மைக்கி ரொம்பவோ டிராகனை விடவோ சின்னதா இருக்கான். லாலிபாப்பை சாப்பிட்டுக்கிட்டே டிராகன் கிட்ட அவன் ஏதோ கேட்கவும் அது டிராகனுக்கு புரியல. சரி எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் ஹை ஸ்கூல் பசங்க சில பேர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், விருப்பம் இருந்தா வா அப்படின்னு டிராகன் சொல்லவும் என் பேக்கை மட்டும் வச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மைக்கி அவன் கூட போறான். ஹை ஸ்கூல் பசங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிதான் அசால்ட்டா பயமே இல்லாம வாரானே அப்படின்னு சொல்லி டிராகன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டிராகன் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே மைக்கியை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா மைக்கி ஓடி போய் அவங்க பாஸை ஒரு பஞ்ச் பண்றான். மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிட்டு அசால்ட்டா நின்றுட்டு டேய் பொடி பசங்களா எதுக்காகடா அந்த மைக்கியை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க பாஸ் ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்க. மத்த எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. இதை பார்த்ததுமே டிராகனுக்கு மைக்கியை ரொம்பவுமே பிடிச்சி போயிருது. நீ பார்க்க ரொம்பவோ கூலா இருக்க, இந்த மாதிரி பசங்க கூட எதுக்காக சேர்ற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். டிராகனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுதான். இப்படிதான் மைக்கியும் டிராகனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இப்போ நமக்கு பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பவோ ஃபியூச்சருக்கே வந்துட்டான். பாஸ்ட்ல எதையுமே மாத்தாம எதுக்காக திடீர்னு ஃபியூச்சருக்கு வந்து அப்படின்னு நவுட்டோ கேட்கவும் மைக்கியோ டிராகனும் சண்டை போட வாய்ப்பே இல்ல. மோபியஸ்க்கு தான் இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால தான் அதோட ஒரு லீடர் ஓசனாயை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் போவேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். இவ்வளவு லேட்டாவா வருவ ஓசனாய் அப்படின்னு அவங்க கத்தவும் என்னது ஓசனாயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பாக்குறான். லேட்டா வந்ததுக்காக ஓசனாய பாஸ் திட்டிட்டு இருக்காரு. மோபியஸோட லீடர் ஓசனாயா இது இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி டாகேமிச்சி சொல்லவோ நம்ம எதுக்கும் அவன் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். டோக்கியோ மாஞ்சிக்கு அங்க பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி மோபியஸ்ல நீ ஒரு லீடரா இருந்ததானே அப்படின்னு நவுட்டோ கேட்கவும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். எனக்கு நல்லாவே தெரியும் மோபியஸ் தான் டிராகனை கொண்டிருக்கு, நீ தானே அவனை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்த அப்படின்னு சொல்லி நவுட்டோ வந்து சும்மா போட்டு வாங்குறான். ஏன்னா அப்பனாதான் ஓசனாய் உண்மையை சொல்லுவான்னு அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஓசனாய் வந்து ஆள ஆரம்பிக்கிறான். நான் எதுவுமே பண்ணல, டோமானுக்கும் மோபியஸ்க்கும் சண்டை வந்தது உண்மைதான், ஆனா அது ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் தான். அதை வச்சுதான் அவன் டோமானுக்கு உள்ளேயே பிரச்சனையை கொண்டு வர பிளான் போட்டான். இதுக்கு மேல என்னால எதுவோ சொல்ல முடியாது, இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவன் ஆள ஆரம்பிக்கிறான். அவனா அது யாரு அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கவும் என்னால எதுவும் சொல்ல முடியாது, என்னோட பாஸ் கூப்பிட்டுட்டாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போறான். டிராகன் மட்டும் இறக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்புறான். அப்படின்னா மோபியஸோட சண்டையை ஒரு ட்ரிகரா பயன்படுத்தி மைக்கியவோ டிராகனையும் யாரோ பிரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ யோசிக்கவும் மோபியஸ் கூட சண்டை போட்டாதான் டோமானுக்குள்ள பிரச்சனையே வரும். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சண்டையவே தடுக்கணும். அதை நான் தடுத்தா டிராகனை கண்டிப்பா இறக்குறதுல இருந்து காப்பாத்திடலாம். இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ திரும்ப பாஸ்ட்கே வந்துருதான். பார்த்தா ஆகோன் கூட சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். ஆகோன் பேசிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். என்னாச்சுன்னு கேட்கவும்
உன்னால முடிஞ்சா எல்லாத்தையும் காப்பாத்து என்னோட கிரை பேபி ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆக்கோன் இறந்து போனது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்ப திடீர்னு ஆக்கோன் வந்து ஸ்லிப் ஆகவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிற ஆக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆக்கோன் கூட ஹாப்பியா என்ஜாய் பண்றான். ஆக்கோன் உனக்கு ஃபியூச்சர்ல என்ன வாங்கணும்னு ஆசைன்னு கேட்கவோ திடீர்னு ஏன் சென்டிமெண்டலா பேசுற அப்படின்னு சொல்லி ஆக்கோன் கேட்கவும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி ஆக்கோன் சொன்ன உடனே எனக்கு உம்மல நம்பிக்கை இருக்கு ஆக்கோன் அப்படின்னு அவன் கத்துறான். உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆக்கோன் கேட்கவும் நீ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றேன், நான் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நான் தான் இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹீரோக்கு ரொம்பவும் கண் கலங்குது. ஆக்கோன் டிராக்கன் கீனா உங்க எல்லாரையும் நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி மைக்கி இருக்கிற அந்த ஷெட்டுக்கு நம்ம ஹீரோ இப்போ வந்து நிக்கிறான். வா டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். இந்த இடத்துக்கு உன்னை யார் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி பாவ் டென்ஷன் ஆகுறான். ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி டிராக்கன் சொல்றான். மைக்கி ஏங்கிற ரீசனை என்னால சொல்ல முடியாது, ஆனா டோமானும் மோபியஸும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் பாவ் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி பாவ் சொல்லவும் நான் இதுல விட்டு கொடுக்கறதா இல்ல, என்னால ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா மோபியஸோ டோமானும் சண்டை போட்டா டோமானு இல்லாம போயிரும், மோபியஸ் வேற ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியா கொஞ்சம் எந்தி நீயும் எதுவும் சொல்ல மாட்ட, நாங்களும் சண்டை போடக்கூடாதுன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி பாவ் கேட்கவும் டாக்கேமிச்சி நீ சொன்னது ஒருவேளை உண்மையாவே இருந்தா கூட நான் முடிவு பண்ணா டோமான் சண்டை போட்டுதான் ஆகணும், டோமானும் மோபியஸோ சண்டை போட தான் போறோம் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும் நான் கண்டிப்பா இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு என்னால் அதை விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவிலவும் பாவ் அடிக்க போறான். வெயிட் பண்ணு பாவ், டாக்கேமிச்சி விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், மைக்கி நம்ம எதுக்கும் மோபியஸோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு டிராக்கன் சொல்லவும் அப்படின்னா நீ டோமானுக்கு எதிராக இருக்கிற கென்னி அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு டிராக்கன் சொல்லவும் எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு அப்படின்னு மைக்கி டென்ஷன் ஆகுறான். அப்படியே அமைதியா எல்லாரும் இருக்கிறாங்க. மைக்கிக்கோ டிராக்கனுக்கோ பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள பார்த்தா மோபியஸோட ஆளுங்க வந்துருதான். வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா மோபியஸோட 8th கமாண்டர் ஓசுனாய் தான். இவனையா நம்ம நேத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் ஃப்ரெண்டுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நடந்ததுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாவ் டென்ஷன் ஆகிறான். பாவை அடிச்சு போட்டுட்டு உங்க கேங் பேர் என்னது டோக்கியோ மாஜி கேங்கா, அது நல்லா இல்ல, அதை மாத்திட்டு பொடி பசங்கன் வையி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சொடக்கு போடுறான். மோபியஸோட ஆளுங்க 50 பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. மோபியஸோட ஆளுங்க கூட நீங்க ஏதாவது சண்டை போடணும்னு பிளான் போட்டீங்கன்னு தெரிஞ்சது, அதான் நானே சண்டையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவங்க எல்லாருமே இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவங்க 50 பேர் இருக்காங்க, இவங்க ஜஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. மோபியஸோ டோமானும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வந்துச்சு. ஆனா இப்ப நம்ம ஹீரோவால கண்டிப்பா மோபியஸ் கூட சண்டை போடுறதை தடுக்க முடியாது, என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மோபியஸ் கூட போட்ட சண்டையில தான் மைக்கிக்கும் டிராகனுக்கும் ஏதோ பிரச்சனை வருது. அதுல தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பேசின கொஞ்ச நேரத்திலேயே மைக்கிக்கும் டிராகனுக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம ஹீரோவால இதை தடுக்க முடியலன்னா கண்டிப்பா டிராகன் இறந்து போயிருவான். ஈவன் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணா அப்படின்னா கூட அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோவால இது எல்லாத்தையும் தடுத்து பாஸ்ட்டை மாத்த முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.